அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். உண்ணக்கூடிய உணவுகள், பழ வகைகள், காய்கறிகள், பருப்பு வகைகள், கீரை வகைகள், இறைச்சி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நாம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்கிறோம். ஆனால் அதில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்கிறதோடு ஒவ்வொரு உணவுகள்லையும் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன சத்து இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து அதை எப்படி உண்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து நாம உண்ணும் போது பார்க்கும் பொழுது நமக்கு அதீத ஆரோக்கிய நன்மைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பருப்பு வகையில பார்க்கும் பொழுது மிகவும் உரிதான ஒரு மகத்துவமான ஒரு பருப்பு வகையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பாதாம் பயிர். பாதாம் பயிரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒன்று. பாதாம் பருப்பை நாம் எப்படி சாப்பிட்டா நமக்கு அதி நன்மைகள் கிடைக்கும், பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பாதாம் பருப்பு அப்படின்னு சொன்னோன்னா உலகத்தில் மிகவும் பிரபலமான மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வகையில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அவை மொறுமொறுப்பாகவும் வலுவான சுவையுடனும் தங்களுக்கு மிகவும் நல்லது பயக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. பாதாம் பருப்பு சில நேரங்களில் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவை நல்ல சுவையுடனும் தங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நன்மையை தரும். நீங்கள் அவற்றை பச்சையாகவோ வறுத்தோ ஊற வைத்தோ அல்லது வெண்ணெயில் அரைத்தோ நாம் சாப்பிடலாம். ஒவ்வொரு வகையிலையுமே உங்களுடைய இதயம், மூளை, எடை குறைப்பு மற்றும் பலவற்றிற்கு நல்லது அப்படின்னு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தற்போது பாதாமினுடைய ஊட்டச்சத்து மதிப்பு, அவை வழங்கக்கூடிய சுகாதார நன்மைகள், அவற்றை நாம அன்றாட வாழ்க்கையில எவ்வாறு சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கான சில யோசனைகளை பார்க்கலாம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், ஒவ்வாமை மற்றும் பாதுகாப்பான நுகர்வோர் பற்றியும் நாம சொல்லலாம். அதாவது முதல்ல பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது பாதாம் பருப்புகள் வைட்டமின்கள், தாதுக்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்திருக்கிறதுனால தங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. பாதாம் பருப்புகள் ஒவ்வொரு அவுன்ஸ் பருப்புலையும் தோராயமாக 28 கிராம் அல்லது 23 கிராம் பாதாமில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அதாவது கலோரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 160 முதல் 170 வரைக்கும், 6 கிராம் புரதம், அதே மாதிரி 14 கிராம் கொழுப்பு. இதில் பெரும்பாலானவை நன்மை பயக்கக்கூடிய மோனோசுரைட் அப்படின்ற கொழுப்பு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி 6 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. 3 கிராம் பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்தும் இருக்கிறது. வைட்டமின் ஈல பார்த்திங்க அப்படின்னா தினசரி மதிப்பில் டிவி 37% இந்த பாதாம் பருப்பில் இருக்குது. அதே மாதிரி டிவியில் 19% மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லலாம். டிவியில் 8% கால்சியங்க. அதே மாதிரி ரிப்ளோவின் B2 தினசரி மதிப்பில் 17%, பாஸ்பரஸ் 13% டிவியில் இருக்குது. பாதாமில் தாமிரம், துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்தும் இருக்கிறது. இவை அனைத்தும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவும் ஒரு ஆக்சிஜனேற்றிகள். பாதாம் வெறும் சுவையான சிற்றுண்டி மட்டும் கிடையாதுங்க. அவை ஊட்டச்சத்து நிறைந்தவை மற்றும் எண்ணற்ற சுகாதார நன்மைகளையும் வழங்குது. பாதாமில் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து முக்கிய வகை ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. நிறைவுறா கொழுப்புகள், தாவர புரத மூலங்கள், உணவு நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள், மூளை மேம்பாடு, செரிமானம் மற்றும் தசை வளர்ச்சி முதல் எலும்பு வலுப்படுதல் வரைக்கும் இந்த தகவமைப்பு கொட்டைகள் ஒருவித சமச்சீர் உணவில் உண்மையிலேயே அவற்றின் இடத்தை பெற தகுதியானது. பாதாம் ஏன் ஒரு சாதாரண உணவுப் பொருளாக இல்லை அப்படிங்கிறத காட்டக்கூடிய
12 அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சுகாதார நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, உங்களுடைய இதயத்திற்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது. பாதாமில் மோனோசாச்சுரேட் அப்படின்ற கொழுப்பு ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது. அவை கெட்ட கொழுப்பை LDL குறைத்து நல்ல கொழுப்பை HDL அதிகரிக்கக்கூடும். இது ஆபத்தை குறைக்கின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பாதாமில் கலோரிகள் அதிகம், ஆனால் அவை உங்களுடைய எடையை கட்டுப்படுத்த உதவும். பாதாமில் புரதம், நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் தங்களை வயிறு நிரம்பியதாக உணர வைக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக குறைவான கலோரிகளை சாப்பிட வழிவகை செய்யும். அதே போல் பாதாம் பருப்புகள் ஒரு அற்புதமான மூலமாகும். மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் E இவை சிறந்த மூளை செயல்பாட்டிற்கும் ஒருவேளை குறைவான ஆபத்திற்கும் தொடர்புடையவை. அல்சைமர் நோயை குணப்படுத்தும். அதே போல் நீரிழிவு நோயாளிகள் பாதாமில் அதிக ஆரோக்கியமான கொழுப்பு உள்ளடக்கம், புரதம் மற்றும் நார்ச்சத்து மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் இருக்கிறதுனால அவற்றை உட்கொள்வதன் மூலம் பயனடையலாம். அவை உண்மையிலேயே இன்சுலின் வேலை செய்ய உதவுகின்றன மற்றும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கின்றன. அதே போல் மெக்னீசியம் உட்கொள்ளல் இல்லாமை வளர்ச்சியில் முக்கிய காரணிகளில் ஒன்று அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. உயர் இரத்த அழுத்தம், பாதாம் பருப்புகள் மெக்னீசியத்தின் வளமான மூலமாகும். இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுலையும் அது அதிகமாக இருக்கும்போது அதை குறைப்பதிலையும் ஒரு சிறந்த கருவியாகவே இருக்கும். அதே போல் பாதாம் வைட்டமின் E சிறந்த ஆதாரங்களில் ஒன்று. மேலும் இந்த வைட்டமின் அதன் ஆக்சிஜனேற்றிகளுடன் சேர்ந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை தடுக்க உதவுகிறது. அதனால் இது தங்களுடைய சருமத்தை பராமரிக்கிறதுல மட்டும் கிடையாது, தங்கள் இளமை நாட்களின் பளபளப்பை மீண்டும் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்வது கடினம்தான். அதே போல் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் ஆகிய மூன்றும் பாதாமில் காணப்படுகின்றன. வலுவான எலும்புகளை உருவாக்குவதற்கும் ஆபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆஸ்டியோபோரோசைஸை தடுப்பதற்கும் இவை 3 அத்தியாவசிய தாதுக்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பாதாமின் பீடியாட்ரிக் அம்சம் அதன் நார்ச்சத்து உள்ளடக்கத்திற்கு காரணமாகவே இருக்கலாம். மேலும் குடல் ஒழுங்கிற்கு நல்லது செய்யும் ஆரோக்கியமான நன்கு ஈரப்பதமான செரிமானம் அமைப்புகளான வலுவான ஆதாரத்தோடு சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி பாதாமில் ரிபோலேவ் அப்படின்றக்கூடிய மெக்னீசியம் இருக்கிறது. அவை ஆற்றலை தேவையாக்கும் செயல்முறைகளுக்கு உதவுகின்றன மற்றும் தங்களை மேலும் சோர்வடையவும் செய்ய வழிவகை செய்யக்கூடிய விஷயங்களை தடுக்கின்றன. இது பயோட்டின், வைட்டமின் E மற்றும் மெக்னீசியம் மூலம் முடியை வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் முதுகு மெலிந்து அல்லது உடைய உதவுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த முடி வளர்ச்சியை அதிகமாக காக்கக்கூடியது பாதாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பாதாமில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உடலில் நாள்பட்ட அழற்சியின் நிலையை தணிக்கும். சில அழற்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை கவனித்தும் கொள்ளும். அதே போல் பாதாமில் துத்தநாகம் மற்றும் வைட்டமின் E நிறைந்திருக்கின்றன. இது அதிகரிக்க உதவி செய்கிறது. நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் தொற்று மற்றும் நோய்களில் இருந்த உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கின்றது. உங்களுடைய உணவில் பாதாமை சேர்ப்பதற்கான சில விரைவான மற்றும் சுவையான சாத்தியக்கூறுகளை பார்க்கலாம். அதாவது பாதாம் பருப்பை பச்சையாகவோ வறுத்தோ அல்லது சிறிது உப்பு சேர்த்தோ சாப்பிடுறது நல்லது. துண்டுகளாக்கப்பட்ட பிறகு அவர்கள் அதை சாலட்டுகள் அல்லது ஓட்மீலாக செய்யலாம். பாதாம் வெண்ணெய் சேர்த்து தயாரிக்கப்படும் மூஸ்திகளில் புரதம் மற்றும் கிரீமி சுவையை சேர்க்கலாம். அதே மாதிரி டோஸ்ட்டில் பாதாம் வெண்ணெயை தடவுங்க. அப்படி இல்லைனா பழங்களுக்கு சிப்பிங் சாஸாகவும் பரிமாறலாம். பேக்கிங்கில் வழக்கமாக மாவுக்கு பதிலாக பாதாம் மாவையும் பயன்படுத்தலாம். தயிர் அல்லது கிரானோலாவுடன் நறுக்கிய பாதாம் பருப்பை கலக்கியும் நாம் சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி பாதாம் 23 பாதாம் அளவு பெரும்பாலானோருக்கு மிகவும் ஆரோக்கியமானது. பாதாம் பொதுவாக பாதுகாப்பானது மற்றும் ஆரோக்கியமானது அப்படின்னாலும் அதிகப்படியான பாதாமை நாம் எடுக்கும்போது அதில் சில விளைவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதிக கலோரி உள்ளடக்கம் காரணமாக உடல் பருமன் அதிகரிக்கலாம். ஒருவர் திடீரென அதிக நார்ச்சத்து உட்கொள்ளும் கட்டத்தை தாண்டினால் அது வீக்கம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். வைட்டமின் E அதிகமாக உட்கொள்ளல் ஏற்படாமல் இருப்பினும் அரிதானது. சிறுநீரக கற்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாதாம்
பாதாமுடன் தொடர்புடைய விஷயங்களை தவிர்க்கலாம். இந்த பக்க விளைவுகள் அனைத்தையும் தவிர்க்க பாதாமை மிதமாக உட்கொள்ள வேண்டியது அவசியம். பாதாம் ஒவ்வாமை என்பது மரக்கொட்டை ஒவ்வாமையின் ஒரு வடிவம் தான். இது மிகவும் மோசமாகவும் இருக்கலாம். சில அறிகுறிகள் தென்படும். அதாவது தோலில் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள், சொறி, அரிப்பு, படை நோய், உதடுகள், நாக்கு அல்லது தொண்டை வீக்கம், செரிமான பிரச்சனைகள், குமட்டல், பிடிப்புகள் போன்றவை உருவாகும். சுவாசிக்கிறதுல சிக்கல்கள், மூச்சு திணறல், இரும்பல் உருவாகலாம். மிகவும் மோசமான சூழ்நிலைகளில் அனாபிலக்சிஸ், மரக்குட்டைகளுக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் பாதாம் பருப்பை தவிர்த்து ஒவ்வாமை நிபுணரை தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியங்க.